வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் உலத்தியர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்னைக்கு பதிவு என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டை சுற்றி வாழை மரங்கள் இருக்குங்க. அந்த வாழை மரத்துலலாம் பாருங்கள், இலையெல்லாம் காஞ்சி சருகாக தொங்கிட்டு இருக்குதுங்க. அந்த சருவெல்லாம் அறுத்துட்டு வாழை மரத்தில் இருக்க இடக்கட்டையெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணணுங்க. அதனால் இந்த இடமே வெளிச்சம் இல்லாமல் இருக்குங்க. பூச்செடிகளுக்குமே கொஞ்சம் களை வெட்ட வேண்டி இருக்குங்க. கொஞ்சம் வீட்டு பயன்பாட்டுக்காக காய்கறி செடிகளும் வச்சுருக்கேன். அதுக்கும் ஒரு களை வெட்டணுங்க. அதையெல்லாம் வெட்டி நான் இந்த இடத்த எப்படி சுத்தம் பண்ணுறேங்கிறத நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்கலாங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க சின்ன இடத்துல கத்திரியும் மிளகா நாற்றுகளையும் வச்சுருக்கேங்க. வீட்டு செலவுக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாற்றெல்லாம் வச்சு 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஆனால் பாருங்கள், செடி வச்சது வெச்ச வாக்கிலேயே தாங்க இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம ஒரு களையை வெட்டி விட்டோம்னா சுற்றிலும் இருக்க மண்ணை பெரட்டி போடுவோங்க. அப்படி பெரட்டி போடும்போது செடியோட வேரெல்லாம் நல்லா ஓடி வளருங்க. இப்போ நம்ம எந்த உரத்தை கொடுத்தோம்னாலும் அந்த செடி முழுசாக அந்த உரத்தை எடுத்துக்கிட்டு தண்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகி சீக்கிரமாகவே பெருசாக வளர்ந்து வருங்க. இதுக்குள்ளே பாருங்கள், ஒரு மணத்தக்காளி கீரை நல்லா வளர்ந்துருந்துச்சுங்க. சரி, இது ஏன் இந்த இடத்துல விட்டுக்கிட்டு எடுத்து சமைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் நறுக்கி எடுத்துட்டேங்க. சிலர் இதை மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் இருக்க மீதி எல்லா இடத்தையுமே நல்லா களை வெட்டி விட்டுட்டேங்க. இப்போ களை வெட்டதுக்கப்புறம் பாருங்கள், மண்ணெல்லாம் எவ்வளோ பொல பொலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்காக தாங்க இந்த களையவே வெட்டினேன். இனிமேல் செடிக்கு தண்ணி எடுத்து விட்டோம்னா சரியாக இருக்குங்க. பெரும்பாலும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்களும் நினைவில் வச்சுக்கோங்க. செடிகளுக்கு தண்ணி விடும்போது அது சாயங்காலமாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னா, அடுத்த நாள் எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் செடியால் அந்த வெயிலை எதிர்த்து நிற்க முடியுங்க. ஏன்னா அவங்க நைட்டு முழுக்க அந்த தண்ணியை செடி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டதுனால செடி நல்ல குளிர்ச்சி ஆயிருக்குங்க. பாருங்கள், அடுத்த நாள் எவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் செடியெல்லாம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த செடிகள்லாம் எப்படி காய்க்குதுங்கிறத நான் இன்னும் வர அடுத்தடுத்த பதிவுகளில் காட்டுறேங்க. மறக்காமல் என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். அடுத்ததாக நான் வீட்டுக்கிட்ட இருக்க வாழை மரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு வாழைக்கட்டைங்களில் இருக்க இடக்கட்டையெல்லாம் வெட்டி வயலில் போட்டேங்க. ஏன்னா வயலில் ரொட்டேடர் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதில் போட்டோம்னா ரொட்டேடர் இந்த கட்டையெல்லாம் தூள் தூளாக நறுக்கிருங்க. எனக்கு ஒரு வேலை மிச்சம் தானுங்களே, அதனால் சரின்னு சொல்லிட்டு வயல்லையே போட்டேங்க. பாருங்கள் எப்படி தூள் தூளாக நறுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சருகு எல்லாத்தையும் அறுத்து கொண்டு போய் நெருப்பு வைக்கிற இடத்துல போட்டுட்டேங்க. அப்புறம் இந்த பார்த்தீனியன் செடிகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக முளைச்சிருந்துச்சுங்க. இதை வளர விட்டுட்டோன்னா நிறைய விதை கொட்டி வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் இப்போல்லாம் நான் சின்னதாக இருக்கும் போதே களை வெட்டி எடுத்துடுறதுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூச்செடிகளை சுற்றியும் மண்ணெல்லாம் திருப்பி போட்டேங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மண்ணெல்லாம் நம்ம வெட்டி போடுறதுனால செடிகளோட வேர்கள்லாம் சுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரியே இருக்கிற எல்லா செடிகளுக்குமே வேரை சுற்றிலும் நல்லா மண்ணை வெட்டி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம இந்த செடிக்கு எந்த உரத்தை கொடுத்தோம்னாலும் அந்த உரம் வேர் வரைக்கும் ஈஸியாக போகுங்க. அப்போ எல்லா சத்துக்களையுமே அந்த செடி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. காட்டில் வெள்ளாமல் கூட வச்சு எடுத்துடலாங்க. ஆனால் இந்த பூச்செடிகளை பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம பண்ணலைன்னா அந்த செடிகள் வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. நானுமே இது மாதிரி பல செடிகளை இழந்திருக்கேங்க. பாருங்கள், இப்போ சுத்தமாக எல்லா களைகளையும் வெட்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் கூட்டியே அள்ளிட்டேங்க. இப்போ தான் இந்த இடமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க. வாழை மரமும் எல்லாம் வெட்டி எடுத்துட்டதுனால இப்போ நல்லா இந்த இடமே வெளிச்சம் ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்த நாள் சாயங்காலம் தாங்க நான் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டேன். நம்ம எப்பயுமே செடிக்கெல்லாம் தண்ணி விடும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. நம்ம செடி நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி தண்ணி விடக்கூடாதுங்க. அப்படி விட்டோம்னா செடியோட வேரெல்லாம் அழுகி போயிடுங்க, நிறைய தண்ணி நின்று. எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த ஒரு பயிருக்குமே காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி. நான் அதே தாங்க என் செடிகளுக்கு ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி நம்ம தண்ணி விட்டுருக்கோன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் காஞ்சிடுங்க. ஒரு 10% மட்டும்தான் அதில் ஈரப்பதம் இருக்கும். அப்போ நம்ம அடுத்த தண்ணி கொடுத்தோம்னா அந்த செடி நம்ம கொடுக்குற தண்ணியெல்லாம் திரும்பவும் எடுத்து ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணுவாங்கங்க. அப்போ அந்த செடி நல்லா வளருங்க.
நீங்களும் இதை உங்கள் செடிக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் செடிகளும் ஆரோக்கியமாக வளருங்க. பாருங்கள், நான் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன். வாழை மரத்துக்கு தண்ணி விட்டுருந்தேங்க. கோழிகளுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு கொண்டாட்டம்னு அவங்களாம் தண்ணியில் எப்படி வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நான் கொண்டு வந்து ஊற்றுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழ கரைசலுங்க. இது வந்து செடிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. இதுக்கு வந்து பைசாவே செலவில்லைங்க. நம்ம வீட்டில் வாழை மரம் இருக்கிறதுனால எப்பயும் வாழைப்பழம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நான் வாரத்தில் ஒரு முறையாச்சும் இந்த கரைசலை செடிகளுக்கு கொடுத்துருவேங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் செடிகள் நல்லா வளர்கிறத கண்கூடாக பார்க்கலாங்க. அந்த ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்த கரைசலை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கு எப்படியும் 1 குடம் 1.5 குடம் தண்ணி ஊற்றி அதை நல்லா டைலூட் பண்ணிப்பேங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்ட செடிகள் எல்லாத்துக்கும் இது அந்த செடிகளோட அளவை பொறுத்து நான் கொடுப்பேங்க. அப்போ அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற இந்த கரைசல் வந்து ஈஸியாக வேருக்கு போகுங்க. மறக்காமல் நீங்களும் இந்த கரைசலை உங்கள் செடிகளுக்கு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நம்ம வீட்டில் இருக்க எளிமையான பொருட்களை பயன்படுத்தியே நம்ம செடிகளை ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்க முடியுங்க. நான் பயன்படுத்தின வாழைப்பழ கரைசல்லையுமே என்னெல்லாம் சேர்த்தேன், இது தவிர செடிகளுக்கு வேற என்ன இயற்கை உரங்கள்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையெல்லாம் வரப்போகிற பதிவுகளில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.